ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் இந்த ப்ரூச் ஒர்க் எப்படி மேக் பண்ணுன்னு பார்க்கலாம். இது சிம்பிள் ஒர்க் தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் ஃப்ளவர்ஸ் எடுத்திருக்கேன், 3D ஃப்ளவர்ஸு. ஸ்லீவில் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கலாம். அது எப்படி ஒரு ஸ்லீவ் நான் மேக் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஸ்லீவில் உங்களுக்கு நான் ஸ்டிச்சஸ் பண்ணி காமிக்கிறேன். இதில் சென்டரில் நான் ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி பீட்ஸ் கொடுத்துருக்கேன். சைடில் 2 சைட்லேயும் ஒரு ஃப்ளவர் அண்ட் 2 லீஃப் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனல் நிறைய ப்ரூச் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இந்த கிளாஸஸும் போயிட்டுருக்கு. அதோட ஃபீஸ் ஜஸ்ட் 99 தான். நீங்கள் ஹேர் அக்சசரிஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். 99க்கு உங்களுக்கு 2 கிளாஸ் வரும். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம ஒட்டிக்கலாம். நான் கொஞ்சம் கீழே ஒட்டிட்டேன். அந்த சைடு எந்த எவ்வளோ ஒட்டியிருக்கேன்னு பார்க்காம கீழே ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்து மேலே தள்ளி ஒட்டிக்கிட்டேன். பாருங்கள், ஈவனாக இருக்கணும். அந்த சைடு எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கணும். அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. நான் க்ளூ வச்சு ஒட்டிட்டு ஸ்டிச்சஸும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த ஃப்ளவர் பெட்டல் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 பெட்டலுக்கு நடுவுலையுமே ஸ்டிச்சஸ் வர மாதிரி கொடுங்க. 3 ஃப்ளவர்லேயும் அதே மாதிரி கொடுங்க. உங்களுக்கு 2 டைப்பில் நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு குட்டி ஃப்ளவர் வைக்கிறேன். இப்போ இதுக்கும் நம்ம அதே மாதிரி பெட்டலுக்கு நடுவில் ஸ்டிச் கொடுக்கணும், ஏன்னா அது மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ளவருக்கு மறுபடியும் நான் சைடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். அது மாதிரி கொடுக்காம நீங்கள் இந்த இந்த ஃப்ளவர் வச்சுட்டு ஒரே டைமில் 2 ஃப்ளவரையுமே ஸ்டிச் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளவர் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு ஒரு பீடு எடுத்திருக்கேன். இது வந்து 4mm பீடு. அந்த பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழ்ப்பக்கமாக குத்தி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நான் அந்த ஃப்ளவர் மேலே வச்சுட்டு ஒரே டைமில் 2 ஃப்ளவருக்கும் நான் சைடில் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய ஃப்ளவருக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் சின்ன ஃப்ளவருக்கு ஸ்டிச் பண்ணேன். நீங்கள் அப்படி பண்ணாமல் ஒரே டைமில் 2த்தையும் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4mm பீடில் லாக் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ 3rd ஒன் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு நான் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு ப்ரூச் ஒர்க் தெரியும். ரொம்ப லென்த்தியாக போட்டாலும் வீடியோ பார்க்க உங்களுக்கு போராக இருக்கும். அதனால தான். இப்போ அந்த சைடு நான் வந்து கீழேருந்து ஊசியை குத்தி மேலே எடுத்துக்கிட்டு த்ரெட்டில் ஃபுல்லாக பீட்ஸ் லோட் பண்ணிக்கிட்டேன். சென்டரில் மட்டும் ஒரே 4mm கொடுத்துக்கிட்டேன். இது ஒரு ஹேங்கிங்ஸ் மாதிரி. இப்போ செகண்ட் வந்து அதுக்கு பக்கத்துலேயே குத்தி நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ இதுலேயுமே 2mm பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். 2mm கொடுத்துட்டு சென்டரில் மட்டும் ஒரு 4mm கொடுத்துக்கிறேன் நான். எவ்வளோ லென்த்து தேவையோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கம் குத்தி கீழே எடுத்துக்கலாம். ஸோ இது 2 ஹேங்கிங்ஸ் உங்களுக்கு. இதுதான் வந்து ஸ்லீவில் நான் சென்டரில் கொடுக்குற டிசைனு. கீழே வந்து நீங்கள் லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்படியே கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்ம அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும் ப்ளவுஸு. ஒரு ஒர்க் முடிச்சிட்டிங்கன்னா எண்ணெய் போட்டுட்டு அடுத்த ஒர்க்குக்கு போங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல லீஃப் ஒட்டிக்கலாம். ஸோ ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் கிராஸாக ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக நம்ம வந்து அந்த லீஃப் வந்து ஒட்டிடலாம். என்கிட்ட எல்லாமே மல்டி கலர்ஸில் இருந்ததுனால நான் மல்டி கலரில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரே கலரில் யூஸ் பண்ணல. சாரியோட கலர் வந்து க்ரீன் கலரு. அது வந்து க்ரீன் கலரில், அந்த கலரில் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை. ஸோ இது என்னோடய தம்பி ஒய்ஃப்க்கு, அதனால் மல்டி கலரில் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் ஓரளவுக்கு மேட்சிங்காக தான் இருந்தது. அந்த லீஃபில் நமக்கு ஒரு ஹோல் இருக்கும். நீங்கள் க்ளூ வச்சு ஒட்டிட்டு அந்த ஹோல்லையுமே 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. 1 மட்டும் கொடுக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் B7000 மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக இருக்கிற ஃபேப்ரிக் க்ளூலாம் யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் லீஃப் ஒரு ஃப்ளவர் க்ரீன் கலர் ஃப்ளவர் ஒட்டிட்டு மேலேயும் கீழேயும் வந்து ஒரு லீஃப் நான் ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி, அதுதான் பார்க்க அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ இதுலேயுமே நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஹோல்லையுமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்டிச் கொடுக்கணும். அது மாதிரி அந்த ஃப்ளவர்லேயுமே வந்து அந்த 2 பெட்டலுக்கும் நடுவில் நடுவில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பூ வந்து ஆடாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பீட் ஒர்க்லாம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். ஒரே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் நம்ம க்ளூ வச்சு அப்ளை பண்ணாலும் அது ஃப்யூச்சரில் மேபி ரிமூவ் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே பெர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து நமக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கும். இப்போ நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நான் எடுத்துக்கிட்டு ஒரு 2mm பீட் எடுத்துக்கிட்டேன். அந்த 2mm பீடை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது தள்ளிட்டு அதுக்குள்ளே குத்திட்டு நீங்கள் கீழ்ப்பக்கமாக இழுத்துக்கோங்க. இதே மாதிரி லீஃப்லேயும் ஹோல் இருக்கும். அந்த ஹோல்லையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதில் வந்து 2mm பீடு ஒன்று கொடுத்து லாக் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் வந்து ரொம்ப டார்க் ப்ளூ அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கலர்ஸ் வந்து எடுத்து காமிக்கல. ஓரளவுக்கு மேட்சாக இருந்தது. பார்டர் வந்து கோல்டு கலராக இருக்கிறதுனால நம்ம ஓரளவுக்கு ப்ளைன் ப்ளவுஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணும்போது அட்ராக்டிவாக அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த லீஃப்லேயே நான் வந்து ஒரு 2mm பீட் கொடுத்து லாக் ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
லாஸ்ட்டா வந்து எண்ட் நாட் வந்து கரெக்ட்டா போட்டுக்கோங்க. இல்லாட்டி அது ரிமூவ் ஆயிடும். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து முடிச்சுட்டோம். இதே மாதிரி தான் அந்த சைடுமே வந்து மேக் பண்ணியிருந்தேன். இப்போ நம்ம நெக்ல வந்து பண்ணலாம். நான் ஸ்லீவ்க்கு என்ன குடுத்தனோ அதுதான் நெக்குக்கு குடுக்கலான்னு டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த லீஃபும், இந்த ஃப்ளவரும் பார்த்ததும் எனக்கு இது மட்டும் வச்சு டிசைன் குடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். இது ஜஸ்ட் அந்த டைம்ல எனக்கு தோணுச்சு. ஒரு ஃப்ளவரும், ஒரு லீஃபும் வச்சு சிம்பிள் ஒர்க்கா குடுத்துக்கலாம். இந்த ஃப்ளவர் வந்து என்கிட்ட அதிகமா இல்ல. ஸோ இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இத வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஒர்க் நான் பண்ணேன். இது எனக்கு ரொம்பவே சிம்பிளா பிடிச்சிருந்தது. இப்போ நம்ம ஒரு லீஃபு, ஒரு ஃப்ளவர் ஒட்டிக்கிறோம். க்ளூ வச்சு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் குடுத்துக்கலாம். சேம் நம்ம எப்படி ஸ்லீவ்ல குடுத்தோமோ அதே மாதிரி தான். கரெக்ட்டா அந்த 2 பெட்டலுக்கு நடுவுல ஸ்டிச்சஸ் குடுத்துக்கோங்க. லீஃப்லயுமே அந்த ஹோல்ல ஒரு ஸ்டிச் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சென்டர்ல வந்து 3 எம்எம், 4 எம்எம் பீட்ஸ் ஒரு ஃப்ளவர் குடுத்து, அது மாரி நீங்க எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து 5 வந்து குடுத்துருக்கேன். 5 ஃப்ளவர்ஸ் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கு மாரி ஒவ்வொரு ஃப்ளவருக்கு மேலயும் ஒரு லீஃபுமே நான் ஒட்டியிருக்கேன். இப்ப இந்த ஃப்ளவர் இருக்கு இல்லைங்களா? நம்ம இத வச்சு மேல ஒண்ணு குடுத்துக்கலாம். இது எல்லாமே 3D ஃப்ளவர்ஸ் தான். இல்ல நமக்கு கலர்ஸ் எல்லாம் ஃபேட் ஆகாது. நல்லாவே இருக்கும் நமக்கு. இந்த குட்டி குட்டியா இருக்கிற ஃப்ளவர்ஸ் நம்ம மெட்டீரியல் நாமளே மேக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். ஹீட் கன்னு, ஸ்ட்ரிங் ஷீட்ஸ் எல்லாம் வச்சு நாமளே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் மேக் பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மேக் பண்ணி நான் ஒரு ப்ளவுஸுமே ஒர்க் பண்ணி உங்களுக்கு வீடியோ நான் போட்டிருப்பேன். இப்போ ஒவ்வொன்னுத்துலயும் இந்த ஃப்ளவர் நம்ம அரேஞ்ச் பண்ணி, அதுக்கு நடுவுல ஒரு சுகர் பீடோ, ஒரு 3 எம்எம் பீடோ அது மாதிரி நீங்க குடுத்து ஸ்டிச்சஸ் குடுத்துக்கோங்க. நீங்க எப்ப ஸ்டிச் பண்ணாலும் ப்ளவுஸோட கலர்ல த்ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. கான்ட்ராஸ்ட்ல பண்ணீங்கன்னா, அந்த த்ரெட் உங்களுக்கு அந்த ஃப்ளவருக்கு மேல எடுத்து காமிக்கும். ஸோ, அந்த ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலர்ல பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க அந்த ஃப்ளவர்ல நான் ஒரு 3 எம்எம் பீடோ, 4 எம்எம் பீடு எது வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போறோம். சிம்பிள் ஒர்க்கா பண்ணலாம். இது வந்து 4 எம்எம் பீடு. இப்ப நம்ம வந்து அந்த பெரிய ஃப்ளவருக்கு ஸ்டிச்சஸ் குடுத்துட்டு, குட்டி ஃப்ளவருக்கு ஸ்டிச்சஸ் குடுத்துப்போம். இது எல்லாத்தையும் நான் ஒட்டிக்கிறேன். ஒரு பெரிய ஃப்ளவருக்கு மேல அந்த குட்டி ஃப்ளவர நான் வந்து ஒட்டிக்கிறேன். இப்ப ஸ்டிச் குடுக்கும்போது 2 ஃப்ளவருக்கும் ஸ்டிச் வர மாதிரி குடுத்துக்கோங்க. இப்ப 2 பெட்டலுக்கும் நடுவுல எடுத்து ஊசிய கீழ இருந்து குத்தி மேல எடுத்து, நடுவுல இருக்கிற அந்த ஃப்ளவர் அந்த ஹோல் வழியா கீழ குத்தி எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்டிச் குடுங்க போதும். அந்த பெட்டலுக்கு நடுவுலனா நீங்க உங்களுக்கு 5 ஸ்டிச் வரும். அப்படி வேண்டாம். ஒரு 3 குடுத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த 4 எம்எம் பீட வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் பாருங்க. இப்ப இந்த லீஃப் இருக்கு இல்லைங்களா? அந்த லீஃப்லயுமே நீங்க வந்து 2 எம்எம் பீட், 3 எம்எம் பீட் அந்த லீஃப்ல ஒரே ஒரு ஹோல் இருக்கும். அதுலயுமே நீங்க பீட்ஸ் குடுத்துக்கலாம். நான் குடுக்குறேன் பாருங்க. இந்த 2 பெட்டலுக்கும் நடுவுல ஊசிய கீழ இருந்து குத்தி எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் சென்டர்ல கொண்டு போய் கீழ்ப்பக்கமா எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நீங்க 3 ஸ்டிச் குடுத்துக்கோங்க. குடுத்துட்டு 4 எம்எம் பீட், 5 எம்எம் பீட் எப்படி வேணாலும் நீங்க குடுத்துக்கலாம். குடுத்ததுக்கப்புறம் அந்த லீஃப்ல ஒரு ஸ்டிச் குடுத்துக்கோங்க. க்ளூ வச்சு ஒட்டிட்டா போதும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்க. கண்டிப்பா ஒரு ஸ்டிச் குடுத்துக்கோங்க. இப்ப நம்ம யூஸ் பண்றோம்னா, ரிமூவ் ஆயிட்டா கூட நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ ஒரு கஸ்டமருக்கோ, ரிலேட்டிவ்ஸ்க்கோ பண்றீங்கன்னா, அவங்க கிட்ட அந்த க்ளூ இருக்காது. அவங்களால வந்து அத ஒட்டவும் முடியாது. இதுதான் அவுட்புட் பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னா, ஸ்க்ரீன் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நெறைய ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணதெல்லாம் நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 60+ ஸ்டிச்சஸ், ரெசின் ஒர்க், மெட்டீரியல் மேக்கிங், அந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங் வித் ப்ரூச் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.